எல்லோருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தது தமிழக மக்களுக்காகவா, தன்னுடைய மகனுக்காகவா? தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தான் நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்தாருன்னு ஆளுங்கட்சி தரப்புல சொல்லப்படுது. கடந்த 3 வருஷமா போகாத முதல்வர் இடி ரெய்டுக்கு பிறகு பிரதமரை சந்தித்தது தன்னுடைய மகனுக்காக மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள், தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க. பட்டிமன்றம் மாதிரி பேசப்படுது இந்த நிகழ்வு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டம் கடந்த 3 வருடமாக நடந்திருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போனதில்லை. குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தலை வணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளதுன்னு விஜய் தன்னுடைய அறிக்கையில வெளியிட்டிருக்காரு. விஜய் தன்னுடைய அறிக்கையில இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாஸ்மாக் மீதான இடி விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடை வாங்கியது. எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுக்கப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழல். டெல்லி தலைமையிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியாக வேண்டிய சூழலுக்கு ஏற்ப அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம். கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாததற்கு சொன்ன காரணங்கள் இன்னும் தொடர்கின்றன. நிலைமை அப்படி இருக்க இம்முறை மட்டும் ஏன் டெல்லி செல்ல வேண்டும்? எல்லாவற்றிற்கும் காரணம் ஈடுபடுத்தும் பாடுதான் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தான் நமக்கு எல்லாம் தோணும் இல்லையா? கடந்த 3 வருஷமா போகாதவர் இப்ப மட்டும் ஏன் போறாரு? அவருடைய குடும்பத்துக்காக தான் போனார்னு சரியா தான் சொல்றாரு விஜய். அமைச்சர் வீட்டுல ரெய்டு வந்த போது சீண்டிப்பார் தொட்டுப்பாருன்னு ஆவேசமாக பேசிய நம்முடைய முதல்வர் இப்பவும் அதே மாதிரி பேசாம மோடி அவர்களை தனியாக எதற்காக பார்த்தார்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தான் நீதி கேட்கத்தான் போனாருன்னு சொன்னாலும் இதை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டெல்லிக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் போயிருந்தேன். இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான ஆலோசனை கூட்டமாக அது நடைபெற்றதன் காரணமாக தான் தமிழகத்தினுடைய முதல் அமைச்சராக அதில் சென்று பங்கேற்றேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்கான பதிலை திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைப்பக்கங்களில அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவன் தான் என்று இதுவரைக்கும் 5 முறை புலம்பி தள்ளிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் ஏன் டெல்லிக்கு போனாருன்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல அறிக்கை வெளியிட்டிருக்கார் திரு எடப்பாடி அவர்கள். நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, டாஸ்மாக்ல அவங்க ஊழல் பண்ணது உண்மை. எல்லோருக்குமே இது தெரியும். பாட்டிலுக்கு ரூ. 10 ரூ. 20 அதிகமா வாங்கியிருக்காங்க. அந்த டாஸ்மாக்கை மையப்படுத்தி பல 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இடி உள்ள வராங்க, ரெய்டு நடத்துறாங்க. ஆளுங்கட்சி உச்சநீதிமன்றம் போய் இடைக்கால தடை வாங்குறாங்க. இருந்தும் இவங்க ஏன் மோடியை போய் பார்க்கணும்? நம்முடைய முதல்வர் மோடியை போய் எதுக்காக பார்க்கறாரு? அப்படி பார்த்து பேசினா இந்த வழக்குல இருந்து இவங்களை விட்டுடுவாங்களா? அப்படின்னா மத்திய அரசும் இதுக்கு உடந்தையா இருக்கா? டாஸ்மாக் ஊழலுக்கு நம்முடைய துணை முதல்வர் அவருடைய நண்பர்கள் தான் காரணம். அவங்க தான் அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அவர்கள் நிறைய முறைகேடு செய்ததாகவும் சொல்லிதான் இடி அவங்கள பிடிக்க போனாங்க. அதுக்குள்ள அவங்க நண்பர்கள் தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள பிடிச்சா துணை முதல்வர் அவர்கள் கைது கூட செய்யப்படலாம்னு அவரை மையப்படுத்தி தான் பேச்சு போயிட்டு இருந்தது. ஆனா அது வரைக்கும் ஒண்ணுமே பேசாம இருந்த நம்முடைய துணை முதல்வர், அவருடைய அப்பா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரு மோடி அவர்களை சந்திச்ச பிறகு தைரியமா பேசுறாரு. மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த தைரியத்திற்கு என்ன காரணம்னு தான் தெரியல. இங்க இருக்கிற ஆளுங்கட்சி மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக காலடி பதிஞ்சா தமிழக மக்களுக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினருக்கு எதிரானவங்க பாஜகன்னு சொல்லுவாங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா போய் வரவேற்க கூட போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற இவங்க இப்ப போயிட்டு மோடி அவர்களை தனியாக எதற்காக சந்திக்கிறாங்கன்னா, ஈடிக்காக தான் சந்திக்கிறாங்க. சரி, இவங்க ஈடிக்காக அவரை போய் சந்திச்சா கூட, இடி ரெய்டுக்காக இவங்க போய் சந்திச்சா கூட, இந்திய பிரதமர் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரா? அவங்களுக்காக ஒத்து போவாரா? அப்படி ஒத்து போனா அப்ப தமிழக மக்கள் தான் ஏமாளிங்க இல்லையா? நேற்று வியாசர்பாடியில 25 குடிசைகள் எரிஞ்சு போயிருக்கு. அந்த குடிசையில வாழ்ந்தவங்க
நிராதரவா வெளியில நின்னுருந்துருக்காங்க. அப்போ தாவேக்கா தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அவங்க போட்டுக்கிறதுக்கு துணியெல்லாம் குடுத்துருக்காங்க. அப்போ அங்க வந்த காவல்துறையினர் வந்து தாவேக்கா தொண்டர்களை கடுமையா தாக்குனதா சொல்லப்படுது. அதுல ஒரு பெண் சொல்றாங்க, "என்ன வந்து எட்டி எட்டி உதைச்சாங்க" அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க அவங்க. உதவி செய்யறது யார் வேணும்னாலும் செய்யலாம். அரசாங்கம் தான் செய்யணும்னு கிடையாது. அரசாங்கமும் செய்யட்டும், மற்றவர்களும் செய்யட்டும். இதனால அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை தானே! இதை எதுக்காக தடுக்கணும்? விஜய் வந்து ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. அவர் ரொம்ப கோவமா அறிக்கை குடுத்திருக்காரு. இது என்ன பாசிச ஆட்சியா? மக்கள் ஆட்சியான்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டது கரெக்ட் தான். உதவி செய்யறது யார் வேணும்னாலும் செய்யலாம். அத வந்து ஏத்துக்க போறவங்க பாதிக்கப்பட்டவங்க. அதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. இத தடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி எதுக்காக இந்த வன்முறையெல்லாம் செய்றாங்க? உதவி செய்றவங்க செஞ்சுட்டு போறாங்க. இவங்களுக்கு என்ன நஷ்டம் இதனால? இது உண்மையிலே பாசிச ஆட்சி தானான்ட்டு நம்மளுக்கே சந்தேகமா இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.